அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் பலவிதமான உருவங்களை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு கட்சியும் ஒரு ரீதியிலாக தங்களுடைய சாதக பாதகங்களை ப்ளஸ் அண்ட் மைனஸை அனாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த வருங்கால 2-3 நாட்களாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நேற்று ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி இவங்க தான்ப்பா, 3வது பெரிய கட்சியாக வந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒவ்வொருவருமே பேசுவாங்க, ஒவ்வொருமே சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சீமான் சொல்லுவார். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்கன்னா, மக்கள் எங்களை 3வது பெரிய கட்சியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தைகளையும் கேட்க முடிந்தது. அந்த அடிப்படையில் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறதா, பாஜக பெற்றக்கூடிய சதவீதம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கணும். அதே போல் திரு சீமானவர்கள் ஒரு சவால் விட்டார். அந்த சவால் உண்மையா பொய்யா, அந்த சவாலில் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. அதையும் நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. ஸோ 2024 வந்திருக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் நம்ம பாஜகவை மட்டும் இப்போ கையில் எடுத்துக்குவோம். பாஜக தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் 2வது இடம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதிகமான வாக்குகள் அங்கே தான் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். திருவள்ளூரில் பாலகணபதி வாங்கியிருக்காரு, 2nd பிளேஸ் வந்திருக்காரு. வட சென்னையில் கிடையாது, தென் சென்னையில் தமிழிசை வந்திருக்காங்க. மத்திய சென்னையில் வினோத் பிசல்லம் வந்திருக்காரு. வேலூரில் ஏசிஎஸ் வந்திருக்காரு, ஆனால் அது புதிய நீதி கட்சி, ஆனால் அவர் தாமரையில் நின்னார். அதே போல் தருமபுரியில் சௌமியா அன்புமணி கூட்டணி, ஆனால் அவங்க மாம்பழத்தில் நின்னாங்க, ரைட்டு. கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்கள் 4 லட்சம் ஓட்டு. நீலகிரியில் திரு எல் முருகன் அவர்கள். மதுரையில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள். தேனியில் டிடிவி தினகரன் அமமுக சார்பாக நின்னார். ராமநாதபுரம் ஓபிஎஸ் நவாஸ் சுயேட்சா நின்னார். திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் நின்றுருக்காரு, 2nd பிளேஸ் வந்திருக்காரு. கன்னியாகுமரியில் பொன்னார் 2nd பிளேஸ் வந்திருக்காரு. ஸோ 2nd பிளேஸுங்கிறது இவ்வளவு தான். அதன் பிறகு பல இடங்களில் 3வது இடத்துக்கும் வந்திருக்கிறாங்க பாஜக. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு டேட்டாஸில் பேசுகிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். பர்சன்டேஜ் வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போது மூத்த ஊடகவியலாளரும் பத்திரிகையாளருமான திரு கார்த்திகை செல்வன் சார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஓட் ஷேர் என்ன அப்படிங்கிறத குறித்த ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அது எல்லாருக்கும் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா 2024 தமிழ்நாடோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிற எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஸோ அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி ஒரு சைடு, அதே போல் டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் என்டிகே தனியாக, அப்புறம் அதர்ஸு, நோட்டா, டோட்டல் ஓட்ஸு, மார்ஜின் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஓட் ஷேர் அப்படிங்கிறது திமுக கூட்டணிக்கு 46.97% கிடச்சிருக்குது. அதிமுக கூட்டணிக்கு 23.05% கிடச்சிருக்குது. பிஜேபி கூட்டணிக்கு 18.28% கிடச்சிருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் 8.10 கிடச்சிருக்குது. அதர்ஸ் 2.66, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சுயேட்சை நின்னாங்க இல்லையா அவங்களாம். அதே போல் நோட்டா யாருக்குமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்க 1.07% ஓட்டு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம பிஜேபி வாங்கின வாக்கு எடுத்துப்போம். 18.28 மன்னிக்கணும், பிஜேபி கூட்டணி வாங்கின ஓட்டு 18.28 விழுக்காடு. ஸோ பாஜக கூட்டணியாக 18.28%, அதே போல் தனியாக பாஜக
11.24% வாங்கியிருக்கிறாங்க. அதாவது தாமரை சின்னம் மட்டும் இவ்வளோ இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் பாஜக தான் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜகவினரும் பாஜகவை மக்கள் எண்ணுவதாக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் பாஜக தனித்து மட்டுமே இவ்வளோ சீட்டுகள் வாங்கியிருக்குது அப்படிங்கிறத ஏற்கவே முடியாது. ஏன்னா உண்மையான புள்ளிவிவரங்கள் அது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இண்டிவிஜுவலாக பாஜக நின்று எங்களை விட ஓட்டு வாங்கி காமிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் அந்த சினாரியோ நடக்கவே இல்லை. அதான் வந்து எக்ஸாக்டாக நடந்தது சொல்லணும்னா அவர் சொல்கிற சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா என்னை மீறி வாங்கி காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதை பல ஊடகவியலாளர்களும் வந்து குறிப்பிட்டும் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அப்படின்னு பார்க்கணுன்னா இப்போது வரைக்கும் பாஜக எங்கே இண்டிவிஜுவல் நின்றுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும். நம்ம அதை ஒரு முறை பார்த்துருவோம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பாஜக 11.2 வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ சினாரியோ படி. ஸோ அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் சராசரி வாக்கு சதவீதம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. நான் சொல்கிறது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் நான் சொல்கிறேன் பாருங்கள். 2019 நடந்த தேர்தலில் பாஜக 5 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. 5ல் போட்டியிட்டு 3.66% வாங்கினாங்க. அதாவது சராசரியாக ஒரு தொகுதிக்கு 0.7% வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 19 தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் வாங்கியிருக்கிறது 11.2 தான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த முறை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு தொகுதிக்கு சராசரியாக 0.58 தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் 2019 ஒரு தொகுதிக்கு 0.7 வாங்கியிருக்கிறாங்க. அப்போது குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும் இல்லையா? இந்த அடிப்படையில் பார்த்தா நான் சொல்கிறேன். ஆனால் 19 அவங்க அலையன்ஸில் தான் இருந்தாங்க. ஆனாலும் இதை நம்ம இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு தொகுதிக்கு சராசரியாக 6% குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் பார்க்க தோணுகிறது. இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தனித்து நின்று எந்த தொகுதியிலும் இவ்வளோ ஓட்டுகள் வாங்கலை. சரிங்களா? தமிழ்நாட்டில் பாஜகவோடு அவர் சொல்வதைப்படியே மரியாதைக்குரிய பெருந்தலைவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருந்து திரு டிடிவி தினகரன், திரு தமிழருவி மணியன், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், திரு பாரிவேந்தர், திரு ஏசி சண்முகம் இப்படின்னு பல பெருந்தலைவர்களை அருகில் வைத்து கொண்டு தான் நாங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாரு. இந்த அமமுக அதன் பிறகு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க 2 பேரும் தனித்து நின்ற வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எல்லா இடத்துலையுமே பாமகவும் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? திரு அன்புமணி பிரச்சாரம் பண்ணியிருப்பார் இல்லையா? டிடியும் பிரச்சாரம் பண்ணியிருப்பார் இல்லையா அண்ணாமலைக்காக? அதே போல் ஓபிஎஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? இப்படி தமிழ்நாடு முழுக்க இவங்க நின்ன எல்லா இடத்துலையுமே கூட்டணி கட்சிக்காரங்க ஓட்டும் நேரடியாக பாஜகவுக்கு தான் போய் விழுந்திருக்குது. அப்படின்னா பாஜகவினுடைய தனித்த ஓட்டுகள் இவ்வளவு தான், இவங்க வந்து தனியாக நின்று இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோவை, அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவால் இப்போ வரைக்கும் கொடுக்கவே முடியாது. ஏன் நாம் தமிழர் கட்சியால் மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னா, அவங்க யாரோடையும் கூட்டணி வைக்கலை, யாரோடையும் கூட்டணிக்கு சேரலை. அதனால் அவங்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறை கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. எனவே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் கிளியராக கொடுத்துட முடியாது. அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு தான் இதை நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு இடத்துல அதிகமாக ஓட்டு விழுந்து, இப்போ தமாகவுக்கு ஒரு இடத்துல அதிகமாக ஓட்டு விழுந்திருக்கு சில பகுதிகளில், ஸ்ரீபெரும்புதூர்லன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் வேணுகோபால் அப்படிங்கிறவர் 2,10,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 3வது தடவை வந்திருக்கிறாரு. எப்படி அவங்க 3வது தடவை வர முடிஞ்சது ஸ்ரீபெரும்புதூரில்? அப்போ ஸ்ரீபெரும்புதூரில் தமாகவுக்கு ஓட்டு போட்டது யாருன்னு ஒரு சினாரியோ நம்ம இங்கே யோசிக்கணும். அதே போல தான் பாஜகவுக்கும். இப்போ திருவண்ணாமலையில் பாஜகவினுடைய அஸ்வத்தாமன் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா அது நாட் ஒன்லி பாஜகவோட ஓட்டு மட்டும் அது கிடையாது. அங்கே ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுடைய
ஓட்டுகளும் சேர்ந்து தான் பாஜகவுக்கு தாமரையில் போய் ஒன்றா போட்டிருக்கிறாங்க. ஸோ அடிப்படையில் பார்க்கும்போது பாஜகவினுடைய வாக்கு வங்கி இதுதான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இப்போது வரைக்கும் நிறுவ முடியாது. அப்படி நீங்கள் நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாஜக 11.28ன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அதுதான் வந்து இப்போ அவங்க கடைசியாக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகளில் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 11.24 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போது எக்ஸிஸ்டிங்காக இதில் இதுக்குள்ளாரையே கடைசியாக வந்து பாமக தனித்து பெற்ற வாக்கு சதவீதம் 2016 நின்னாங்க, தனித்து நின்னாங்க. அதில் பாமக எவ்வளோ % வாக்கு வாங்கியிருக்காங்க. 2019 அமமுக தனித்து போட்டிக்கிட்டாங்க, 5% கிட்ட வாங்கினாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன? அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள், இவர்களுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன % நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது எல்லாத்தையும் போட்டு கழித்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் மட்டும்தான் பாஜகவுக்கான உண்மையான வாக்கு சதவீதமாக இருக்குமே ஒழிய இப்போ இருக்கக்கூடிய 11.24 அப்படிங்கிறது பாஜக என்ற தனித்த கட்சிக்கு மட்டும் அளித்த வாக்குகள் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசி சண்முகம் அப்படிங்கிறவருக்கு வேலூரில் போட்ட வாக்குகள் அப்படிங்கிறது நாட் ஃபார் தாமரை சின்னம். அது வந்து பிஜேபிக்காக நான் அவங்க போடலை. அவர் ஏற்கனவே அதே இடத்துல அதிமுகவுக்காக ரெட்டலையில் கூட நின்றுக்கிறாரு. அப்போ ரெட்டலைக்காக ஏசி சண்முகம் அப்படிங்கிற நபருக்கு அந்த இடத்துல ஓட்டு போட்டிருப்பாங்க. அவர் வந்து அங்கே போய் பேசுகிறாரு, அங்கே மட்டும்தான் அவர் செயல்பட்டார். ஸோ இப்படியாக நீங்கள் ஜான் பாண்டியனுக்கும் எடுத்துக்கோங்களேன். ஜான் பாண்டியனுங்கிற பர்சன் அந்த பகுதியில் மட்டுமே செயல்பட்டார். அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குது, அங்கே அவர் ஒர்க் பண்ணுறாரு, பாஜகவை பயன்படுத்தி கொள்கிறார். அப்போ இப்படியாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணீங்க அப்படின்னா அப்போது கிடைக்குது பார்த்தீங்களா ஒரு சதவிகிதம், அது ஒற்றை இலக்கத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒற்றை இலக்க சதவிகிதம் தான் பாஜகவினுடைய உண்மையான வாக்கு வங்கியாக இருக்க முடியுமே ஒழிய 11.24 அப்படிங்கிறது பாஜகவின் வாக்கு வங்கியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம காங்கிரஸுக்கு சொல்லி ஆகணும். காங்கிரஸும் 10.67ன்னு போட்டிருக்காங்க. காங்கிரஸ் 10.67னா காங்கிரஸுக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது திமுக காரங்க போட்டிருக்க ஓட்டு. அங்கே திமுகவினர் அந்த பகுதியில் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படின்னு எல்லோரும் போட்டிருக்கிற ஓட்டு. தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அடிப்படை கட்டமைப்பு வச்சிருக்கிற கட்சிகள். இப்போ ஏன் இன்னும் விசிகாவை வந்து இந்த முறை 2 சீட்டுகள் எம்பி சீட்டு ஜெயிச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்க தனிச்சு நின்னா மட்டும்தான் அவங்களுடைய எவ்வளவு பலம் அப்படிங்கிறத நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இப்போ ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் தனிச்சு நின்றுருக்கிறாங்க, அவங்க வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இப்போ இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அப்படியாக பாஜக தனித்து நின்றால்தான் இவ்வளவு % ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அவங்க கூட்டணியிலேயே இருந்திருந்தாலுமே கூட 19இல் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 3.66 வாங்க முடிஞ்சு அவங்களால அப்போது 2024 இன்னும் கூடுதலாக தான் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. அப்போ 24 19 போட்டி போட்டவங்க 11.2 தான் வாங்கியிருக்கிறாங்க. சராசரி பார்த்திங்கன்னா 0.58 தான் வருது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 0.70 வந்திருக்குது. அப்போது கம்மியாக தானே ஆயிருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டது, எல்லாருமே பிஜேபிக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓட்டு அளிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேணால் முயற்சி பண்ணலாம். ஆனால் கல யதார்த்தம் அப்படிங்கிறது அப்படியாக இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காவலை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2 முக்கியமான கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறாங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி, மற்றொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2 பேருமே வந்து மாறி இருக்கிறாங்க. அதற்கு காரணம், ஒருவர் தனிச்சு நின்று 8% ஓட்டை தாண்டி இருக்கிறாரு, ஸோ அவருக்கு மாநில கட்சிக்கான அந்தஸ்து. இன்னொருவர் 2 தனி சின்னத்தில் போட்டியிட்டு 2லும் எம்பிக்களை வெற்றி பெற்றதன் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து மாறி இருக்காரு. எனவே இப்படியாக தான் நம்மளால் வந்து பர்சன்டேஜை கணிக்க முடியுமே ஒழிய எல்லாரோடையும் நின்று கொண்டு எல்லாரோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு தாமரை இவ்வளோ இடத்துல வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம தனிச்சு இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாங்க பிஜேபிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க,
அவங்களுடைய டிடிவி தினகரன், அவர்களுடைய ஓபிஎஸ், அவர்களுடைய ஜான் பாண்டியன் இப்படின்னு அவர்களுக்கான பாமக அன்புமணி ராமதாஸ் இப்படின்ற ஒரு பரப்புரை இருந்ததன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வாக்குகள் வந்திருக்குது அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் நம்முடைய மக்கள். நன்றி. மற்றும் ஒரு தலைவர் சந்திக்கிறேன். வணக்கம்.